iPad Pro 11 inch பாருங்க கிளாஸ் பிரேக் ஆகி வந்திருக்கு, ஃபுல்லாவே உடைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ வாங்க இதை கிளாஸ் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறோம். இது 100% ஒரிஜினல் கிளாஸ் போட்டு நம்ம செஞ்சு தர போறோம். ஸோ வாங்க ஃபுல் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹீட் செப்பரேட்டர்ல வச்சுப்போம். இதை 5 minutes ஹீட் செப்பரேட்டர்ல வச்சுட்டு நல்லா ஹீட்டா விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃப்ரேம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் செப்பரேட் பண்ணிட்டு ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுவோம். ஸோ வீடியோல நினைங்க. டேப் எதுக்கு ஓட்டோம்னா இந்த கிளாஸ் எல்லாமே தனித்தனியாக பிஞ்சிக்காம இருக்க ஓட்டுறது. இது டேப் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை கட் பண்ணுவோம். கரெக்டாக ப்ராப்பராக டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் சேஃப் ஆகும். டேப் போட்டாமல் கட் பண்ணும்போது டிஸ்பிளே அப்படி இப்படி ஷேக் ஆகும்போது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ப்ராப்பராக டேப் போட்டுக்கணும். இது டச் வர மாடலு. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிளேடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அறுக்கணும். இதுக்கு நம்ம வயரு 0.4 mm யூஸ் பண்றோம். பார்த்து பொறுமையா கட் பண்ணணும், ஏன்னா டச் ஸ்டிப்லாம் இருக்கு. பாருங்க கிளாஸ் செப்பரேட் பண்ணிட்டோம். டச்சு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக க்ளூ க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊசி போட்டு காமிக்கிறோம். ரோலரை வச்சு கம்மை க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். க்ளீன் பண்ண பிறகு ஆல்கஹால் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம்.
பாருங்கள் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இது ரப் பண்ணி க்ளீன் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா ஓசியை வந்து டச்சில் ஒட்டி இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக ஒட்டி இருக்கும். கொஞ்சம் நேரம் ரப் பண்ணிங்கன்னா பக்காவாக க்ளீன் ஆகிடும். பாருங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டச் எல்லாம் ப்ராப்பர் ஒர்க்கிங்காக செக் பண்ணிவிட்டு ஓசி பண்ணிடலாம். பாருங்க டிஸ்பிளே பர்ஃபெக்டாக இருக்குது. டச்சும் ப்ராப்பர் ஒர்க்கிங்கு. டச் ஃபுல்லி ப்ராப்பர் ஒர்க்கிங். ஸோ அவங்க இதை ஃபுல்லாக ஓசி பண்ணி காமிக்கிறேன். பாருங்க இப்போ இதை பபுள் ரிமூவரில் போகிறோம். இந்த பபுள் எல்லாமே போயிடும்.